அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 5/8/2024 பிரதமை திதி மாலை 6:04 வரை. அதன் பிறகு துவிதியை திதி ஆயில்யம் நட்சத்திரம் பிற்பகல் 3:19 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் பிற்பகல் 3:19 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, கடன் பைசல் செய்ய, நோயுற்றோர் குளிக்க, வளர்ப்பு பிராணிகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யார் விலகிச் சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கை நின்று போகாது. ரயில்கள் கடந்த பிறகு தண்டவாளங்கள் தனிமையில் இருக்கலாம், ஆனால் மீண்டும் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க ஒத்து வர்றவங்க நம்மோட இருந்துட்டு போகட்டும், பிடிக்காதவங்க விலகி போனால் போகட்டும், நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யாரையும் கெடுக்காமல் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குரு பகவானுடைய அருட்கருணை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுதுங்க. அதனால தாங்க பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப நல்லா பேசுகிறாரு, குடும்பத்தில் பொறுமையாக இருக்கார், பொறுப்பாக இருக்கிறாருங்கிற பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள், நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு ரொம்ப யோகாதிபதி, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கிறது, அதெல்லாமே இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. நம்ம பேர் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கும். குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த காசில் ஏதாவது நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையிலிருந்து நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நல்லவராய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், ஆனால் நல்லவராய் வாழ்வது முயற்சியினால். ஆமாங்க, எந்த குடும்பத்தில் எந்த பின்னணியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு உங்களுக்குன்னு ஒரு தனி வழி, உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை, உங்களுக்கென்று ஒரு தனி கொள்கை, இதையெல்லாம் அமைச்சுக்கிட்டு தன்னுடைய முயற்சியால்
கடின உழைப்பால் எப்போதும் முயன்று கொண்டு வெற்றி பெற்று கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறதுக்கு நாளாகுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதுனால தான் நல்லவங்கிற பேரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறதுனால திடீர்னு கோவப்படுறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, என்னை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யார், உண்மையிலேயே நீங்கள் யாருங்கிறத உண்மையிலேயே முழுசாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. சிலர்லாம் செய்கிறேன்னு சொல்லி ஆனால் செய்யாமலே விட்டுடுறாங்க. ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க? ஒழுங்காக சொல்லிட வேண்டியதானே. முடியும்னா முடியும்னு சொல்லட்டும், முடியலன்னு சொல்லிட வேண்டியதானேன்னு சிலர் மீது ஒரு ஆதங்கமும் கோபமும் இன்றைக்கி வருங்க. வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் வேலை சுமை இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வந்து விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 3:15 மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 3:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பயமும் தயக்கமும் உள்ளவரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அச்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதற்காகவும் பயப்படாமல் இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. எதை கேட்குறதா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் தைரியமாக எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சமயோஜித புத்தியாலும் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. சவால்களில் நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு தாங்க பரிசு பாராட்டுகள். அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் வந்து சேருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கான முயற்சிகள் அதெல்லாம் விசா கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூட வேண்டி விரும்பி உங்களை தேடி சில பதவிகள் பொறுப்புகள்லாம் வருங்க. என்ன கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு நாம் செலவு பண்ணுவோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தலையில் கொண்டாந்து இந்த பதவியை கட்டுறாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் காரசாரமாக சிலர்கிட்ட பேசுவீங்க. அந்த முன்கோபத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கையில் இப்போ ஒன்றும் காசு இல்லைங்கன்னு சொன்னாலும் கூட இல்லைங்க இந்த வீடு உங்களுக்கு தாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு சொத்து தானாக வந்து சேர்கிறதுக்கு, வீடு தானாக வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. குடும்பத்தில் எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 3:15 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:15 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தன்னலம் இல்லாமல் உழைப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவார்கள். ஆமாங்க,
தன்னலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. ஊர் நல்லா இருந்தால் ஓட்டுக்கு பிச்சை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஊர் நல்லா இருக்கணும், ஊர் எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம்னு வராது. அப்படி வந்தாலும் எல்லாரும் நமக்கு கை கொடுத்து உதவி தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் தான் மட்டும் நலமாக இருந்தால் போதாதென்று ஊர் மக்களும் தன்னை சார்ந்தவர்களும் நலமாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்ற சந்தோஷ எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதாவது மதியம் 3:19 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் மதியம் 3:19 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். மற்றபடி அதுக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. காலையிலே கொஞ்சம் கடுகடுன்னு சிலர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. ஆனால் மாலையிலிருந்து நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சிடுசிடுன்னு சில நேரங்களில் பேசினாலும் கூட சாயந்தரத்துக்கு பிறகு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பேசுவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:19 பிறகு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் வெற்றிகள், திடீர் பணவரவு உண்டு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாமே சரியாகி அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மதியம் 3:19 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. நல்லா ஆடி ஓடி வேலை பார்த்துட்டு அசந்து போய் தூங்கினா அது ஒரு சந்தோஷந்தாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் வீட்டிலே இருந்துட்டு தூங்க போனால் தூக்கமும் சரியாக வராது, உடம்புலையும் ஒரு புத்துணர்ச்சி இருக்காதுங்க. அதனால தாங்க உழைக்காமல் இருக்க சொன்னாலே நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. உழைப்பு முக்கியம். உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். வர்றதையும் கொஞ்சம் எல்லாருக்கும் நாம் தந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற பெரிய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மதியம் 3:19 மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் மதியம் 3:19 எந்த முக்கிய வேலையாக இருந்தாலும் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகும். சகோதரருக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. சொத்து விவகாரம், பாகப்பிரிவினை இதெல்லாம் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி உட்கார்ந்து பேசலாம். அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து மோதல்கள் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட நீங்கள் யாரையும் பகைச்சிக்க வேணாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக இருந்துடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
கடமையை செய்யுங்கள், புகழ் மாலை உங்களுடைய காலடியில் கிடக்கும். ஆமாங்க. அதனால தாங்க எதிர்பார்த்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. நம்ம கடமையை நாம் செய்வோம், கடவுளுக்கு சாட்சியாக செய்வோம், மனசுக்கு சாட்சியாக செய்வோம், மனசாட்சியோடு செய்வோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் மறைந்து கிடந்தாலும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் யாரையே நம்பினோம், யாரும் நமக்கு சரியாக வரல, இனிமேல் நம்மளை நாம் நம்புவோம், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரணும், நாம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம்னா தான் எல்லாத்துலேயும் நாம் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற முடிவோடு நமக்கு முடிஞ்சது என்னவோ அதை நாம் செய்வோம். சின்ன முயற்சியாக இருந்தாலும் சின்ன முதலீடாக இருந்தாலும் அதில் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையில் தேர்ந்தெடுத்து இன்னையிலேருந்து நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் சாதகமாகவே இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. வீடு மாறுறதோ அல்லது வீட்டை புதுப்பிக்கிறதோ அந்த மாதிரி மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் ஓடின்னு இருக்கு. அதற்கான பணமும் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால என்னமோ உடம்பை போட்டு பாடாப்படுத்துது, டாக்டரும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:19 பிறகு அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 3:19 வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துணிவு இருந்தால் தன்னம்பிக்கையும் வழியும் தானாக பிறக்கும். ஆமாங்க. அதனால தாங்க எது எப்படி இருந்தாலும் தைரியத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட கம்பீரமாக நீங்கள் பேசுவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் பார்க்காது என்ன இருக்குது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் குரு பகவானும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால நமக்கு நல்ல காலம் இருக்குதா இல்லையா, இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எங்கே நம்ம கௌரவம் போயிடுவோமோ, இத்தனை வருஷமாக நம்ம கட்டி காப்பாற்றின அந்த கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மாட்டிக்காதீங்க. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த மாதத்தில் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கூட பிறந்தவங்க கூடிக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே நமக்கு உண்மையாக இல்லையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளார பணம் வந்து சேர்றதுக்குள்ளார வேறு மாதிரி செலவுகள் வந்து நிற்குதேங்கிற மாதிரியான டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி வெற்றி தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:15 வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருந்தாலும் மாலை 3:15 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, தானும் ஒரு உதிரும் இலைதான் என்பதனை உணர்ந்து கொள்ளும் வரை இலையானது தான் மரம் என்று நினைத்து கொண்டிருந்தது. ஆமாங்க, இந்த மாதிரியான சூட்சுமங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எல்லாமே உதிர்ந்து போவது தான், எதுவும் நிலையானது அல்ல. ஆனால் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், தானங்கள், உதவிகள் அது அடுத்தவங்க மனசில் நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் காலத்திலேயும் அது கனிந்து பதிந்திருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய புகழ், கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. உங்கள் மனசுக்குள்ளார சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. தெய்வ காரியங்கள், கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் முன்னால் நின்று தெய்வ கைங்கரியங்கள் அதிகமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் மனசுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதி வர தொடங்கிடுச்சிங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் வருங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:15 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தைரியமாக எதையுமே அணுக முடியாதவர்களுக்கு எந்த சாதனையும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஆமாங்க, அதனால தாங்க தைரியலட்சுமி ரொம்ப முக்கியம். தைரியமாக இருக்கணும், தைரியமாக முடிவெடுக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம குரல் தான் முதல்ல ஓங்கி ஒலிக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் முதல்வனாக இருப்பதாக முடிவெடுத்து கொண்டு முழு மூச்சுடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், வீண் செலவுகள். நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. யார்கிட்ட போய் பேசுகிறதுனே புரியலையேங்கிற ஆதங்கம். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்துருந்ததுங்க. இன்றைக்கி அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்க. தள்ளிப்போன காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்க தொடங்கும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த முன்கோபம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
எந்த ஒரு காயத்திற்கும் நண்பனே மருந்தாவான். ஆனால் நண்பனே காயமானால், காயத்தை ஏற்படுத்தினால் மருந்துக்கு எங்கே செல்வது? ஆமாங்க. அதனால தாங்க நண்பன்னு யாரையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா முழுமையாக நம்புவீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முன்னாடி நின்று முதலுதவியும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் நண்பன்கிற பேரில் முதுகில் குத்திட்டு போகிறவங்கள நினச்சி தான் அப்பப்போ நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய நாள் கூட கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:19 வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குது மதியம் 3:19 அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளோ முதலீடுகளோ இன்றைய தினத்தில் வேண்டாங்க. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி ஒரு வகையில் சந்தோஷம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மனம் திறந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இளமையில் எதை எழுதினாலும் அது உடனே பதிந்துவிடும். ஆமாங்க. பசுமரத்தில் பசுமையாக இருக்கிற மரத்தில் ஆணியை அடித்தோம்னா அந்த ஆணி அந்த பசுமரத்திலேயே பதிஞ்சிருங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலேயே நம்ம நல்லதை சொல்லி கொடுப்போம். அப்போ தான் அவங்க மனசில் அது தங்கி நிற்குங்கிற முடிவோடு பிள்ளைகளை நல்ல விதத்தில் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரனும் புதனும் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்லதும் நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறிடுங்க. சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும், சாதகமாகவும் முடியுங்க. வியாபாரத்தும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள், வேறு மொழி பேசுகிற வாடிக்கையாளர்கள், அதனால் உங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்களோடு உட்கார்ந்து சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:19 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே,
பொறுமையுள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான். ஆமாங்க, பொறுமை கடலிலும் பெரிது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. எது நடந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பொறுமையாக எதையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு சகிப்புத்தன்மை உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால நல்ல செய்திகள் இன்றைக்கி தேடி வரும். முடியாதுங்கிற விஷயத்தை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்க படிப்பு, அவங்க ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், அதை பற்றி இன்றைக்கி தீவிரமாக யோசிப்பீங்க. நல்ல நிறுவனத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு முன்கோபம், ஒரு குழப்பம், பழைய சம்பவங்களை நினச்சி பார்த்து ஒரு பெருமூச்சு. அப்போவே நாம் இதெல்லாம் மாற்றிருக்கலாம், சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் காலம் கடந்து எல்லாம் கைமீறி போயிடுச்சுங்கிற மாதிரியான ஆதங்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க, மாற்றுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடன் இன்றைக்கி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:19 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அந்த மனுஷன் அப்படி தாங்க. நாம் எதை கேட்டாலும் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டார். ஏதோ வாயில் கொழுக்கட்டையை வச்சுருக்கிற மாதிரியே எப்பயுமே அமைதியாகவே இருந்துட்டுருப்பார். அப்புறமா நாம் 2-3 முறை கத்தி பேசினா தான் என்ன அப்படின்னு கேட்பார். அப்படின்னு சிலரை பற்றி சிலர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்க. சிலர்லாம் எது நடந்தாலும் மௌனமாகவே இருப்பாங்க. நம்மளை வேவு பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. நம்மளை ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குற மாதிரியும் மௌனமாக உட்கார்ந்துட்டுருப்பாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சு அப்படிங்கிறது பேச்சுக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அது புதனால் தான் அதிகமாகவே வரும். அப்போ இந்த புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வளவள மலமலான்னு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சால் எல்லாரையும் சரி பண்ணுவாங்க. பேசியே ஒரு வழிக்கு நான் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேச்சு திறமை வர்றதெல்லாம் புதனால் தாங்க. எல்லாம் சரிதாங்க. பேச்சுக்குரிய இடம் 2ஆம் இடம்தான், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த பேசாமல் மௌனமாக இருக்காங்களே, அதுக்குரிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தாங்க. அந்த மௌனத்துக்கு உரிய கிரகம். ஞானக்காரகன் நாம் சொல்கிறோங்களா கேது. அந்த கேது ஆதிக்கம் உடையவர்கள் மௌனமாக இருப்பாங்க. வளவளான்னு பேச மாட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு போயிடுவாங்க. அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் கேதோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு பாயிண்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார கேதுவோ அல்லது லக்னத்திலேயோ கேது உட்கார்ந்துருந்தாலும் அவங்க மௌனமாகவே இருப்பாங்க. அது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, மிதுன லக்னம், சிம்ம லக்னம், எந்த லக்னத்தில்னாலும் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்குன்னா அவங்க கொஞ்சம் மௌனமாக தான் இருப்பாங்க. தொடர்ந்து பெருசாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ மௌனமாக இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ லக்னத்தில் கேது உட்காந்துட்டாரா, அதான் அவர் அமைதியாகவே இருந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேது தான் மனக்குழப்பத்தால் ஏற்படுத்தக்கூடிய மௌனம். நாம் எதாவது சொன்னோம்னா நாம் எதாவது சிக்கிப்போமோ, நாம் அவசரப்பட்டு எதாவது சொல்லிட்டோம்னா நாம் எங்கேயாவது மாட்டிப்போமோ அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தால் மௌனத்தை தரக்கூடிய கேது லக்னத்தில் உட்கார்ந்துருந்தால் அது மாதிரி நடத்துவாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடம், அந்த பேச்சு ஸ்தானம், வாக்கு ஸ்தானத்துக்குரிய கிரகம், 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மௌனம் இருக்குங்க. அதாவது
இந்த 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து மௌனமே பெரிய சொத்தாக இருக்கும். அவங்களும் அதிகமாக வந்து எதுவும் பேசி அலட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் பேசி என்ன ஆக போகுது, எல்லாம் அவங்க தான் சேர்ந்து முடிவெடுக்க போகிறாங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மௌனமாகவே அவங்களும் இருந்துருவாங்க. கேது மட்டும்தான் மௌனத்துக்கு உரிய கிரகமா, வேறு எந்த கிரகமே மௌனத்தை கொடுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ரீபதி பத்ததி அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட அவங்க வந்து மௌனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த 9ல் குரு அப்படின்னா என்ன, குருஸ்தானம். குருவாக இருக்கிறவங்க அதிகமாக பேசுவாங்களா? குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அதனால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அதிகமாக சிலர்லாம் பேச மாட்டாங்க. அப்போது மௌனத்துக்கு உரிய கிரகமாக கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நூல்களில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட நூல்கள், சாராவளி அதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க வளவலான்னு பேசினாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது, மௌனமாக இருந்தாலும் அவங்கள நாம் சபிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிடையாது, அவங்க பிறந்த நேரத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் தான் அவங்கள வழிநடத்துது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் யார் மேலேயும் கோபப்படாமல் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷத்தோடு பார்க்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.